ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாலிவேட் தமிழ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கருப்பேன் குசும்புக்காரன். நமக்கு என்ன வருமோ அதை மட்டும்தான் செய்யணும். தேவையில்லாதெல்லாம் செஞ்சால் இப்படி தான் நடக்கும். பூனை மேல என்ன கோவம் தெரியல, ஆனா நல்லா கோர்த்து விட்டுருச்சு. இந்தோட சைடிஸ் டிக்கெட் இல்ல, நான் எப்படா கேட்டேன்? மாட்டுக்கும் முதலைக்கும் சரியான டீலிங்கா இருக்கு. டெய்லி இவனோட பெரிய ரோதனையா இருக்கு. இன்னைக்கு இவனை முடிச்சிட வேண்டியதுதான். யோ இந்தாயா, ஆளை கூட்டு வந்தாச்சு, புடிச்ச ஐட்டத்தை எடுத்துக்க. சன்ன சேட்டை அவன்றான், இன்னைக்கு ஒளிஞ்சு போடா. என்னடா இது புதுவிதமான திருட்டா இருக்கே. அடுத்தவங்களை கால வரணும்னு நினைச்சா இதுதான் கதி. நம்மளும் எத்தனையோ நடிப்பை பார்த்துருப்போம், ஆனா இது உலகமகா நடிப்புடா சாமி. வலை நிறையா மீன் இருக்குன்னு பார்த்தாரு, கடைசியில பார்த்தா இப்படி ஆகி போச்சு. எங்க அப்பா அப்பவே சொன்னா, மகனே உனக்கு ஆழமான எதிர்காலம் இருக்குடான்னு. ஆனா இப்படி ஆழமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மனுஷங்களுக்கு சாமி வந்து பார்த்துருக்கோம், ஏனடா பைக்கு சாமி வருது? விடுகாத்த பேச்சு ராக்காச்சி சீலக்காரி பெத்தனா மூலக்கர பாண்டி அங்காளம்மா தெங்காளம்மா ஒத்தடா கண்ண திறந்து பாரு. நமக்கு தான் இந்த பிரச்சனைன்னு பார்த்தா அதுக்கு கூட அதே பிரச்சனை தான். மாசம் ஃபுல்லா மாங்குன்னு வேலை பார்த்து கை நிறைய சம்பாதிச்சாலும் நம்ம கையிலேயே இந்த பாலா போன நோட்டு தங்க மாட்டேங்கியா? என்ன கொடுமை இது? கையில வாங்கினேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல. பசங்க கிட்ட ரொம்ப நேரம் மொபைல் யூஸ் பண்ண கொடுத்தா இந்த நிலைமை தான். ஆனா அந்த நாயோட பல்லு வீக்கா இல்ல இந்த பையனோட காலு ஸ்ட்ராங்கான்னு தெரியல. அடிச்ச சரக்குல ஒரு குழந்தையாவே மாறிட்டாரு. அதுவாட்டு இருக்கிற ஆட்டுக்குட்டிட்ட போய் சீன் போட்டா இப்படித்தான் நடக்கும். துபாயில நம்ம இருந்த ரேஞ்சுக்கு இங்க பெரிய மனுஷன் பேசுறப்ப உனக்கு வேடிக்கை பயங்கரமான குரங்கா இருக்க, சிலம்பாட்டத்திலே சீறி பாஞ்சுக்கிட்டு இருக்கு. எவனும் கிட்ட வராதிங்கடா, நான் பெரிய சிலம்பாட்டக்காரன். ஐயோ எவன் வந்து இப்ப பிடிக்க போறான்னு தெரியலையே. நானும் எவ்வளவு நேரம் சுத்துறது, கனவுலையே காப்பாத்தி. என்னடா இது எலிய புடிச்சு வச்சுட்டு சாப்பிடாம இருக்கு? ஒருவேளை லஞ்ச் டைத்துக்காண்டி வெயிட் பண்ணுதோ? கடவுளே, என்ன பண்றதுனே தெரியலையே. நேத்து நைட்டு மாட்டின இப்போ பசிக்கல, அப்புறம் பாத்துக்கிறேன்னு என் மேல படுத்த வந்தா விடிஞ்சே போச்சு. சொன்ன மாதிரியே நம்மள பிரேக்ஃபாஸ்டுக்கு பெட்டுக்குள்ள வச்சு முடிச்சிருவான் போல. சும்மா வேடிக்கை பார்த்தது குத்தமாடா. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டா போய் உங்களை பெற்றுறாங்களா? நம்ம போனா பணம் தர மாட்டேங்காங்கன்னு சொல்லி யானையை விட்டு பணம் வாங்க அனுப்பியிருக்காரு அந்த ஓனர். ஏபாய், வீட்டை யாரு இருக்கா? சீட்டு காசு வாங்க வந்திருக்கேன். நீங்க போன 2 வாரமும் காசு கட்டல. முதலாளி சத்தம் போடா இருக்கா? இந்த வாரம் எப்படியாவது கட்டிடுங்க. தம்பி, தொழிலே இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அடுத்த வாரம் சேர்த்து கட்டிடுப்பா, பிளீஸ்பா. ஏக்கா எப்படியாச்சும் பார்த்து கட்டுங்கக்கா, ரொம்ப அவரு சமாளிக்க முடியலக்கா. அப்பதான் நீங்க அடுத்த தடவை லோனு கேட்டா நான் அவர் தருவாரு.
ரொம்ப அப்படியே டீ வச்சுக்கிட்டே போனீங்கன்னு வச்சுக்கலாம். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு போலுக்க. பயமே இல்லாம பாம்பு கிட்ட முத்தம் வாங்கிக்கிட்டு இருக்காரு. இல்ல பேரியில போவான், அது என் பொண்டாட்டில. குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா குடியார நாயின்னு வைறாங்கல்ல, அந்த குடியார நாய் இதுதான் போலுக்க. இதெல்லாம் போத பொடி வரைக்கும் தள்ளு நிக்க முடியல சாமி. ஆமா, என் ஃப்ரெண்டு கோவல் எங்க போனா? கோவல் என்னடா சுடிதாரெல்லாம் போட்டு வர? ஐயோ சாரி ஆண்டி, கோவல் மாதிரியே இருந்துச்சு. ஐயோ சிப்ஸ் பாக்கெட் அவன்கிட்ட தானே இருந்துச்சு, எங்க போய் 2 பேரும் பார்க்க வேண்டிய வேலைய ஒரு ஆள் பார்த்தா அப்படித்தான் இருக்கும். இப்ப முதலுக்கே மோசமாகி போச்சா? ஒரு குடும்ப தலைவனா என்னெல்லாம் பாடுபட வேண்டியிருக்கு. எனக்கு கட்டினதும் சரியில்லை, பிறந்ததும் சரியில்லை, எனக்கும் வந்திருக்கு பாடு. அந்த மாட்டை அப்படி என்ன சித்திரவதை செஞ்சாங்கன்னு தெரியல, அது கொலை வரியில தேடிக்கிட்டு இருக்கு. எங்கடா இந்த ஏரியால எங்க இருக்கான்? அவன் மட்டும் என் கல்ல மாட்ட வெட்டாம விட மாட்டேன். நீ இங்கதான் இருக்கியா? அது நான் இல்ல, எங்க அண்ணன் சங்கி மங்கி. ரோட்ல தான் பயந்து பயந்து போக வேண்டியிருக்கு. இப்ப தண்ணிலையுமா? இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இன்னமும் கொஞ்சம் வீட்டுல நடக்கத்தான் செய்யுது. என்ன அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஒரே உருன்னு இருக்கா? என்னத்த சொல்லி கொடுத்தானே தெரியலையே. அவங்க அத்தாக்காரி உடம்ப இரும்பாக்கிக்கடா கைப்புள்ள அடமலை வெளுத்து வாங்க போகுது. இதுல யார் மேல தப்பா இருக்கும்? போட் ஓட்டுறவரா இல்ல உட்கார்ந்து இருக்கிறவரா? அப்படியே இப்ப விடுறா பாப்போம். இப்படி சுத்திக்கிட்டே இருந்தா எப்பதான் இறைய தேடுறது? என்ன பழப்பு? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஊர்களை சொத்துக்காக நம்ம உசுரா கேட்கிறாங்க. எல்லாருமே இப்படி ஒரு அனுபவத்தை அனுபவிச்சிருப்போம், இல்ல பார்த்திருப்போம். அதை வாழ்க்கையில என்னைக்குமே மறக்கவே முடியாது. ஒன்னும் பண்ண மாட்டாங்கடா, கார்ல எடுத்துன்னு போவாங்க. அடிக்கிற வெயிலுக்கு இப்படி ஒரு குழியில போட்டாதான் உயிர் வாழ முடியும் போல. ஆக்டிவா தண்ணி அடிக்க தெரிஞ்ச உனக்கு ஆக்டிவா தண்ணி அடிக்க தெரிய மாட்டேங்குது பத்தியா? கொஞ்சம் விசையாத்தான் அடி. எப்ப நான் இன்டர்வியூக்கு போயிட்டு எப்ப செலக்ட் ஆகுறது? நீ சரிப்பட்டு வர மாட்ட. நம்ம உதவி செய்யலான்னு பார்த்தா அது வேற மாதிரி நம்மள வச்சு செய்யுது. இப்படிதாங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யலான்ட்டு போய் நான் உதவி செய்யாம அவங்க நல்லாதான் இருப்பாங்க போல. பரவாயில்லையே, நாய்க்குள்ள இவ்வளவு பெரிய திறமை ஒளிஞ்சிருக்கு. ஏன்டா ஒரு கட்டிங் தாட்டா கேட்டாங்க, அதுக்கு என்னமோ இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துருக்கானோ. இந்த பாட்டில் வந்து கீழே விழாம இருந்தாலும் கட்டிங் தருவான்ட்டானோ, வர எப்படியா காப்பாத்தணும்.